ஓசானா ஓசானா ஓசானா. Praise and worship. We can start off the praise and worship. Come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய பாம் சண்டே அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு மனமாக கூடி நம் கர்த்தரை துதிப்போம். சர்வ வல்ல தேவன். Sa
அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் ஒரு குடும்பமாக சேர்த்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் மன்னாதி மன்னவர் ஆண்டவர் நீ. ஆண்டவரே, நன்றி பீடம் செலுத்துகிறோம் அப்பா. நன்றி பலிபீடம் கட்டுவோம்.
எங்களுக்காக செய்திருக்கிறப்பா. ஆண்டவரே, எவ்வளவு நன்மைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே வீடு இல்லாம வசதி இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற மத்தியில் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறப்பா. ஆண்டவரே, கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறப்பா. ஆண்டவரே, கஷ்டமே இல்லாத ஒரு உலகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாட்டை எங்களுக்காக கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ சுதந்திரமாக நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவோ கோடி மக்களுக்கு மத்தியில் எங்களை விசேஷித்தவர்களாக வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய எஜமானன் ஆண்டவரே, நீர் எங்களுடைய எஜமானன் அப்பா.
ஆண்டவரே எங்கோ இருந்து எங்களை தேர்ந்தெடுத்து இங்கு கூட்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எந்த ஒரு கெட்டதும் எங்களை நெருங்காதபடி பாது கொண்டதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் செல்லும் வழியெல்லாம் நீர் கூட வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் நீர் கூட வந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு நன்றி சொன்னாலும் உங்களுக்கு பத்தாதப்பா. ஆண்டவரே எங்களுக்காக மரித்து உயர்த்து வந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் வருகைக்காக எல்லாரும் காத்து கொண்டும் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த நாளில் நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக ஒருவர்களை காண்போம் அப்பா. நன்றி ஆண்டவரே.
kings, O Lord Master. கர்த்தாவே, நீர் எல்லா தெய்வத்துக்கும் சிறந்த தேவன். ஆண்டவரே, நீர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தரித்திருக்கிற தேவன். இந்த நாளிலே ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Lord, we want to exalt your name. Lord, we have come here to worship you. Lord, we lift your name on high. Lord, we know that this day is a Palm Sunday, where everybody exalted your name, O Lord, by saying Hosanna, Lord. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்களும் அதே போல ஆண்டவரே, எங்களுடைய துதிகளை, எங்களுடைய பலிகளை ஆண்டவரே உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. Lord, accept our praise. Accept us, Lord Master. ஜெப சந்தையிலே நாம் அமர்ந்திருப்போம். Let's be seated. ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்தீர் ஆண்டவரே. அதே தேவன் ஆண்டவரே இன்றைக்கு எங்க மத்தியிலும் இருக்கிறீர் ஆண்டவரே. Lord, you are who created this heaven and the earth. Today you are also in our midst, among us, Lord Master. கர்த்தாவே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடின வண்ணமாய் ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்மை நாங்கள் பாடுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பவனி சென்று ஆண்டவரே நீர் வரும்போது ஆண்டவரே அங்கே இருக்கிற எல்லாருமாய் ஆண்டவரே கூடி ஆண்டவரே ஓசானா ஓசானா என்று உம்மை பாடினார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் தேவ ஆலயத்துக்குள்ளார ஆண்டவரே கடந்து போகும்போது ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே பின் சென்றார்கள். உம்முடைய சீஷர்கள் மாத்திரம் ஆண்டவரே உம்மோடு இருந்தது போல இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சீஷர்களை போல ஆண்டவரே நாங்கள் பாடினது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே உம்மோடே கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் பயணம் செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றவர்கள் பாடி கடந்து சென்றது போல நாங்கள் கடந்து செல்லாதபடி ஆண்டவரே எங்களுடைய அன்றாட வாழ்க்கை ஜீவியத்தை ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இதுவே அந்த நல்ல நாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. Lord, this is the good day that we could reflect where we are journeying with you, Lord Master. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குறித்த ஞாயிறும் கூட ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உம் சீஷர்கள் எப்படி உம்மோடே பயணம் சென்றார்களோ ஆண்டவரே, உம்மோடு எப்படி ஆண்டவரே கடைசி நேரத்திலும் வரையிலும் ஆண்டவரே இருந்தார்களோ அதே போல ஆண்டவரே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஆண்டவரே நாங்கள் அதை ஆண்டவரே அசட்டை பண்ணாதபடி ஆண்டவரே அது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து ஆண்டவரே அறிந்து கொள்ளும்படியாய் இந்த நாளிலே கர்த்தர் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாடி துதித்து ஆண்டவரே நாங்கள் கடந்து சென்று ஆண்டவரே எல்லாத்தையும் மறந்து ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை ஆண்டவரே கடந்து செல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் இந்த பரிசுத்த வாரத்திலே ஆண்டவரே கால்களை எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு நிமிடமும் நேரமும் ஆண்டவரே ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே இப்படியாய் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. Lord, let every second of our life to be meaningful journey with you, Lord Master. ஆண்டவரே, இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் பவனி சென்று ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நீர் தாழ்மையாய் வந்தீரோ ஆண்டவரே. உம்முடைய கொடுக்கப்பட்ட உமக்கு இருக்கிற ஊழியங்கள் ஆண்டவரே உமக்கு இருக்கிற சித்தத்தை ஆண்டவரே தாழ்மையோடு நீ வந்து செய்தது போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த தாழ்மையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரமபிதாவின் சித்தத்தை செய்வதற்கும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற நீர் ஊழியத்தை நாங்கள் கனத்துடன் செய்ய ஆண்டவரே நாங்கள் சிறப்பாய் ஆண்டவரே நாங்கள் செய்து முடிக்க இந்த நாளிலே கர்த்தர் ஆண்டவரே இப்படியாய் எங்களுக்கும் ஆண்டவரே உமக்கு இருக்க அந்த தாழ்மை ஆண்டவரே அந்த இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கும் கர்த்தர் நீ கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் காத்திருந்தார்கள் ஒரு ராஜா வருவார் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு கழுதை மேலே ஏறி ஆண்டவரே நீர் தாழ்மையாய் வந்தது போல இன்னைக்கு நாங்களும் ஆண்டவரே நாங்கள் அப்படியாய் தாழ்மையுள்ள இருதயத்திலே ஆண்டவரே எங்கள் ஊழியங்களை செய்ய கடைப்பிக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே எங்கள் ஊழியங்கள் ஆண்டவரே நீர் கொடுத்த ஊழியங்கள் இதே போல ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரே கனி கொடுக்கும் ஊழியமாய் ஆண்டவரே நீர் எல்லா இடத்துக்கும் கடந்து சென்றீரோ செய்தீரோ ஆண்டவரே அதே போல எங்களோட ஊழியங்களும் ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே கனி கொடுக்கும் ஊழியமாய் கர்த்தரை மாற்றும் அடி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை முன் வைத்து உம்மை மையமாய் நாங்கள் வைத்து எங்கள் ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும்
ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் உம் வார்த்தையை கொண்டு வந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உருவாக்கும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்படியாய் நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனையும் கூட உம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரலையும் ஆண்டவரே உம் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இப்படியாய் உம்முடைய பாடினோம் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே உம் இடத்தை நோக்கி பார்க்கிறோம். அடுத்ததும் கூட ஆண்டவரே இப்படியாம் வேத வசனத்தை நாங்கள் கேட்கும் போது ஆண்டவரே அந்த வசனம் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே கடந்து வந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே மாற்றும்படியாய் உமக்கு பிடிக்காத ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவரே அதெல்லாம் ஆண்டவரே மாற கர்த்தர் ஆண்டவரே இப்படியாகும் வார்த்தை மூலியமாய் ஆண்டவரே எங்களை புதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, renew us, make us new with your word, Lord. Let your word to transform us. ஆண்டவரே இந்த பரிசுத்த வார்த்தையில் நாங்கள் கடந்து போகும்போது இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திடும். போதிக்கிற போதகர் கூட ஆண்டவரே நீர் பேசும். இதோ ஆண்டவரே போதகர் மூலியமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுத்து மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதா, உம் ராஜ்யம் வருவதா, உம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதா. அன்றன்ற ஆகாரத்தை எங்களுக்கு விரோதமாய் கூட்டு மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை குற்றங்களும் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சிக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உமகளே, ஆமென். அன்பானவர்களே, மெய்யாகவே இந்த குருத்தோலை ஞாயிறு சந்தோஷமாக பாடினோம். நம் தேவனை குறித்து பாடினோம், நன்றாக ஜெபித்தோம். இப்பொழுது அந்த ராஜாவின் வருகையை பற்றி நாம் செய்தியை கேட்க நாம் அனைவரும் எழுந்து மத்தேயு 21:1-9 வேத வாசிப்பை படிப்போம். Blessed morning everyone, I'm Nicholas Raja. இன்று எடுத்துக்கொண்ட வேத பாடம் மத்தேயு 1 வசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்த்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் ஸ்ரீஷில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கே போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினுள் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினுள்ளே வருகிறார், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். Today's scripture reading is taken from book of Matthew chapter 21 verse 1-9. Now when they drew near Jerusalem and came to Bethphage at the Mount of Olives, then Jesus sent 2 disciples, saying to them, Go into the village opposite you, and immediately you will find a donkey tied and colt with her. Loose them and bring them to me. And if anyone says anything to you, you shall say, The Lord has need of them, and immediately he will send them.
All this was done that it might be fulfilled which was spoken by the prophet, saying, Tell the daughter of Zion, Behold, your king is coming to you, lowly and sitting on a donkey, a colt the foal of a donkey. So the disciples went and did as Jesus commanded them. They brought the donkey and the colt, laid their clothes on them, and set him on them. And a very great multitude spread their clothes on the road. Others cut down branches from the trees and spread them on the road. Then the multitudes who went before and those who followed cried out, saying, Hosanna to the Son of David. Blessed he is who comes in the name of the Lord. Hosanna in the highest. Amen. Please be seated. தயவுசெய்து அமர்ந்திருங்கள். ஜெபம் செய்வோம். Let's pray. அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த குருத்தோலை ஞாயிறென்றும் ஆண்டவரே உம்மை துதித்து பாடி பவனி வந்து உம்முடைய ஆலயத்தில் வந்தோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ராஜாதி ராஜா என்று உயர்த்தினோரும் அப்பா. இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் இருக்கும்போதும் உம்முடைய வார்த்தை வாசிக்க கேட்டோம். உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க, வழி நடத்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். Today is Palm Sunday. We remembered Jesus entering into Jerusalem as the king. And we shouted, Hosanna, and we sang to the Lord, praises to the Lord. நம்ம இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு ராஜாவாக எருசலேமுக்குள்ள பவனி சென்ற அதை நினைவு கூர்ந்து ஓசன்னா என்று பாடி ராஜாவை ஆர்ப்பரித்து ஆலயத்துக்குள்ளாக வந்தோம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். The people of Israel were waiting for a Messiah. அவர் எப்படி வருவார் என்று சகரியா தீர்க்கதரிசி மூலம் அவளுக்கு முன் உரைத்திருந்தார். And through the prophet Zechariah, the Lord has already told how he will enter into the city. So in Zechariah 9:9 we see, சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் தாழ்மையானவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். So in Zechariah 9:9 it says, Rejoice gladly, O daughter of Zion, shout, O daughter of Jerusalem, behold, thy king cometh unto thee, he is just and having salvation, lowly and riding upon the ass and upon the colt of foal of an ass. So this is how the Lord told that their king will enter the city. இப்படித்தான் அவர் வருவார் என்று ஆண்டவராகிய தேவன் முன் குறித்திருந்தார். அப்போ இயேசு சுவாமி தீர்க்கதரிசினால் கூறின வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற எருசலேமிலே அப்படியாக பவனியாக வந்தார். According to the prophecy, Jesus got ready to enter Jerusalem and to reveal to the people that he is the king they are waiting for. அவள் காத்து கொண்டு இருக்கிற ராஜா அவர்தான் என்று அவள் வெளிப்படுத்த எருசலேமுக்குள்ளாக பவனி வந்தார். அப்போ இயேசு சுவாமி தம்முடைய சீஷரை பார்த்து இந்த கட்டளையை கொடுக்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் 2 பேர் அவரை கூட்டிகிட்டு அவர் சொன்னார், உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க பார்ப்பீங்க. நீங்கள் அதை அவிழ்த்துட்டு என்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது கேட்டால் இவள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். So Jesus told 2 of his disciples, he sent them to the city and said, Go into the village over against you, and you will see donkey, ass, and a colt tied with it. And then he said, Loose them and bring them to me. If any man ought to say to you, you shall say, The Lord hath need of them, and straightway he will let it to you. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னால் அவன் கொடுத்துருவான். அப்போ இதை யார் ஆயத்தப்படுத்தினார்னா தேவன் இதை ஆயத்தப்படுத்தினார்.
இதை யார் ஆயத்தப்படுத்தினது? தேவன் இதை ஆயத்தப்படுத்தினார். இயேசு சுவாமிக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். பிதா என்ன ஆயத்தப்படுத்தினார் என்று அவருக்கு தெரியும். ஆகையினால தான் இதை அவர் சொல்லி சரியானபடி எல்லாவற்றையும் செய்ய அவர் செய்து அனுப்பினார். அவங்க உடனே போய் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க செஞ்சதே சொன்னதே செய்து அப்படியே என்ன பண்ணாங்க? அவங்க சொன்னபடியே செய்து ஒரு கழுதை குட்டியையும் இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. They did as the Lord Jesus said, and they brought the ass and the colt to him. அப்போ வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க? அது மேலே தங்களுடைய வஸ்திரத்தை போட்டாங்க. Okay, they spread the garment over the ass and then asked the Lord Jesus Christ to sit on it. அந்த கழுதை மேலே இயேசு கிறிஸ்துவை உட்கார சொன்னாங்க. உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல எருசலேமில் நிறைய ஜனங்க இருந்தாங்க. ஏன்னா பஸ்கா பண்டிகை ஆயத்தம் பண்ணுற நாளமாக இருந்ததுனால நிறைய ஜனங்க எருசலேமில் சுற்று கிராமத்தில் இருந்தாங்க. There were many people who were gathered here because they wanted to celebrate Passover. அப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆசை. இயேசு சுவாமியை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, ஒரு அற்புதம் செய்வார்ன்ட்டு அறிவாங்க. ஏதாவது ஒரு அற்புதம் செய்வாரோ, ஆண்டவரை பார்க்கணுமே, அந்த ஒரு ஆவலோடு அவங்க வர்றாங்க. வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாம் இயேசுவை பார்த்த உடனே, கழுதை மேலே அவர் ஏறி வர்றதை பார்த்த உடனே அவங்க முன்னால் தங்களுடைய வஸ்திரத்தை விரிக்கிறாங்க. வழியை ஆயத்தப்படுத்துகிறாங்க. அவருக்கு அந்த கழுதை போகிறதுக்கு அந்த வழியை ஆயத்தப்படுத்தி அந்த இலைகளெல்லாம் அங்கே தூவி அந்த வழியை அந்த பாதையை செவைப்படுத்தி முன்னால் அவர் போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? வழியை சரி பண்ணி அவர் பவனி போவதற்கு அவங்க எல்லாரும் வழி சரி செய்தார்கள். அப்புறம் அது முடிஞ்ச உடனே அங்கே போவது ஓசன்னா என்று பாடினார்கள். As Jesus went in procession into the city, they all held the palm leaves. குருத்தோலைகளை அவர் பிடித்து கொண்டு முன்னாலேயும் பின்னாலேயும் போகிற ஜனங்கள் எல்லாம் அவருக்கு என்ன சத்தம், ஆண்டவரை பார்த்து அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஓசன்னா, கர்த்தரின் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்றார்கள். ஓசன்னா டு த சன் ஆஃப் டேவிட். ஏன்னா மேசியா தாவீதின் குமாரனாக வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். They knew that the Messiah will come as a son of David. ஆகையினாலே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். So they shouted Hosanna to the Lord, Hosanna to the Son of God. Blessed is he who comes in the name of the Lord. So they shouted unto the Lord and they greeted him and they praised the Lord, and Jesus entered Jerusalem. அவங்க இயேசுவை நிறைய அற்புதம் செய்வார்ன்ட்டு எதிர்பார்த்தாங்க. ஓசன்னா என்று சொன்னால் இப்போதே எங்களை ரட்சியும் என்ற அர்த்தம். When they shouted Hosanna, it means, Lord, save us now. From where? They were under the bondage, they were under the rule of Romans. ரோம அதிகாரத்துக்குள்ளே இருந்தாங்க. அதனால் நிறைய வரி செலுத்த வேண்டியதாக இருந்தது. ரொம்ப பாரம் சுமந்தாங்க, ரொம்ப கஷ்டம் ரோம அதிகாரத்துக்கு அடியில் இருந்ததுனால. அதனால அவங்க ஓசனான்னு சொல்லும்போது, இப்போவுமே இந்த ரோம அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும். லார்ட் சேவ் அஸ் ஃப்ரம் திஸ் ரோமன் கவர்மெண்ட். சேவ் அஸ் லார்ட். அவங்களிருந்து எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே எங்களை ரட்சியும், நீர் தாவீதின் குமாரன் ஆண்டவரே என்று சொல்லி அவர்களை கேட்டுக்கொண்டார்கள். இயேசு சுவாமிக்கு தெரியும். Jesus knew when he entered Jerusalem, there are people waiting to kill him. Already the Pharisees and the leaders of the Jews, they decided to kill Jesus. அவருக்கு தெரியும் எருசலேமுக்கு போனால் அவளை கொலை செய்வார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அதுக்கு தான் அவர் வந்தார் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். He knew for that purpose he had come. So he went triumphantly into Jerusalem. ஆகையினாலே அவர் ஒரு கம்பீரத்தோடு எருசலேமுக்குள்ளாக அவர் பவனி சென்றார் என்று பார்க்கிறோம். ஒரு வெற்றியின் வேந்தராக அவர் எருசலேமுக்குள்ளாக பவனி சென்றார்.
இயேசு சுவாமி தம்முடைய சீஷர்கிட்ட சொல்லியிருந்தார், நான் வந்து சிலுவையிலே மறிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், 3ஆம் நாள் எழுந்திருக்கணும் என்று அநேக முறை இயேசு சுவாமி தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லியிருந்தார். சிலுவையில் பாடுபடணும், மறிக்கணும் எல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த சீஷர்களுக்கு அது விளங்கவில்லை. The disciple did not understand what Jesus was telling them because they expected him to be the king. அவர் அரசராக வருவார்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு. who will be the greatest? அவங்க ராஜ்யத்தில் வரும்போது யார் வலது பக்கத்தில் உட்காருவா, யார் இடத்துல பக்கத்தில் உட்காருவா என்று அவளுக்குள்ளேயே அவளை என்ன போராடி கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்க நினச்சாங்க, இயேசு ராஜாவாக எருசலேமில் வந்து அவர் சிங்காசனத்தில் அமர்வார், அப்பொழுது இவர்களெல்லாம் அவளோடு கூட அரசாழ்வார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால்தான் யார் பெரியவன் என்று அவளுக்குள்ள வாக்குவாதம் உண்டானது. இயேசு சுவாமி சொன்னார், நீங்கள் வந்து ஒரு சின்ன பிள்ளையை எடுத்து இந்த சின்ன பிள்ளை போல நீங்கள் மாறலன்னா ஆண்டோடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். The Pharisees they expected a warrior king. பரிசேயர் யாரை எதிர்பார்த்தார்கள் என்றால் அந்த மேசியா யுத்தம் செய்து ஜெயிக்கிற ஒரு மேசியாவை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஒரு பராக்கிரமாக ஒரு அரசரை அவர் எதிர்பார்த்தார்கள். They believe the Messiah will come with the army and defeat the Roman Empire and restore Israel's freedom. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு சேனையோடு இந்த ராஜா வருவார், கம்பீரமாக வருவார், வந்து அந்த ரோம அரசாங்கத்தை முறியடித்து அவங்க வந்து ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார் என்று அவள் நினைத்தார்கள். ஆனால் இயேசு ஒரு கழுதை மேலே வரும்போது தீர்க்கதரிசி கூறி இருந்தாலும் கூட அந்த யூத மத தலைவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They did not receive Jesus as the king. அவங்களுக்கு எதிராக வரவராக தான் இயேசுவை நினைத்தார்களே ஒழிய அவர் ராஜாவாக அவர்கள் பார்க்கவில்லை. ஆகையினால they rejected him. ஆனால் இயேசு தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். அவர்கள் விரும்பின பிரகாரமாக இயேசு ராஜாக வரல. Jesus came to set his kingdom but not according to their expectation. அவளை எதிர்பார்த்தவாறு அவர் வரல. ஆனால் அவர் வந்து தேவனுடைய சுத்தத்தின்படி அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கத்தான் அவர் வந்தார். அந்த ஓசனா என்று கூறின அந்த பெரிய கூட்டத்தார் கூட அவங்க அற்புதத்தை எதிர்பார்த்தாங்க. ஆனால் இயேசு சுவாமியை பிடிச்சு அந்த பிலாத்து முன்னாலேயும் தேசாதி முன்னாலேயும் அவளை கூட்டி கொண்டு நிறுத்தும் போது அவங்க பார்த்த உடனே இல்லை இவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை சிலுவையில் அறியும் என்றார்கள். அன்னைக்கு ஓசனா என்று பாடினவர்கள் அந்த வெள்ளிக்கிழமை இவரை சிலுவையில் அறியும் என்றார்கள். அவங்களும் கூட அவர் எதிர்பார்த்த பிறகு ஒரு அற்புதம் செஞ்சு அந்த இடத்துல வந்து அவர் நிற்கவில்லை. Jesus knew that only by shedding his blood on the cross, through his death and resurrection, the way to the kingdom of God will be open. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், தம்முடைய பாடுகள், சிலுவை மரணம், ஒரு இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுதலின் மூலம்தான் தேவனுடைய ராஜ்யம் வல்லமையாக வரும் என்று அவர் அறிந்திருந்தார். So he committed to the will of the Father. அவர் பிதாவின் சித்தத்துக்கு அவர் ஒப்படுத்தார் என்று பார்க்கிறோம். Instead of accepting the earthly king's crown, Jesus received the crown of thorns. இந்த உலக பிரகாரமாக ஒரு ராஜாவுடைய கிரீடத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் முளினால் செய்யப்பட்ட ஒரு கிரீடத்தை தான் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் கல்வாரியிலே சிலுவிலே மறிக்கிறதற்காக தன் முகத்தை தேடி அவர் தொடர்ந்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்த விசுவாசிகளை நாம் குருத்தோலை ஞாயிறை நினைவு கூறுகிறோம்.
today, as the believers, those who believe in the Lord Jesus Christ, remember the triumphant entry of Jesus into Jerusalem. இதற்கு பிறகு வரதெல்லாம் அவருடைய பாடுகள், வியாகுலத்தை தான் நாம் சிந்திக்க போகிறோம். The entry of Jesus Christ into Jerusalem fulfilled the prophecy of the prophet. அவர் எருசலேமுக்கு சென்ற இந்த பவனி தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதாக இருந்தது. Jesus wants to be, he is king, but he wants to be king of our life. அவர் ராஜா, ஆனால் உங்கள் இருதயத்திலும் என் இருதயத்திலும் அவர் ராஜாவாக இருக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் ராஜாவாக இருக்க விரும்புகிறார். அவர் சிங்காசனம் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants his throne to be in your heart. நம்ம இருதயத்தில் ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்குது. ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்குது. அந்த சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறா? Who is sitting on the throne of your heart and ruling you? ராஜாவாகிய இயேசுவா இல்லை சுயமா நீங்களா? Who is ruling your heart? Are you ruling your life? Or is Jesus Christ is ruling your life? இன்னைக்கு ராஜா ஓசனா என்று பாடின நாம், அவரை ராஜாவாக அழைத்த நாம், இன்றைக்கு என்னுடைய இருதயத்தின் சிங்காசனத்தில் யார் ராஜாவாக இருக்கிறார்? இயேசுனுடைய ஆளுகை என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். We have to think and see, remember, is Christ ruling our heart? If Christ is ruling your heart, if Jesus is the Lord of our life and the King of our life, we will acknowledge his authority over our life. அவருடைய அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும், நீர் ஆளுகை செய்யும் என்று அவருடைய அதிகாரத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். We'll commit to the rule of the Lord Jesus Christ. In reverence, we will obey him and follow him. ஒரு ராஜா இருந்தால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா? அவர் என்ன ஒரு கட்டளை கொடுத்தாலும் கீழ்ப்படியுமா இல்லையா? நம்ம இஷ்டத்தின்படி செய்வோமா? ராஜா முன்னுக்கு நின்றுக்கிட்டே இல்லை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவோமா? உடனே அவர் அடிச்சு போடுவார். ஆனால் நம்ம ராஜா அப்படி செய்ய மாட்டார். அவர் சொல்கிறத, ராஜா சொல்கிறத ஒரு கட்டளை போட்டால் என்ன பண்ணணும்? அதை கீழ்ப்படிய வேண்டும். நம்ம சொல்ல முடியாது, எனக்கு இஷ்டம் இல்லை நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. ராஜாவாக இருந்தால் ராஜாக்கு கீழ்ப்படியணும். If Christ is the king of our life, we have to obey him. We have to obey him. So we will submit to his rule. பக்தியோடு, பயபக்தியோடு அவருக்கு நாம் என்ன செய்வோம்? ஒப்பு கொடுத்து அவர் வழியை பின்பற்றுவோம். We will follow his way, not our way. நம்ம வழி இல்லை, அவர் வழியை நாம் பின்பற்றுவோம். அவருக்கு சேவை செய்வோம். We will serve him. ராஜாவுக்கு என்ன செய்யணும்? சேவை செய்ய வேண்டும் இல்லையா? ராஜா என்ன சொன்னாலும் என்ன பண்ணணும்? அவருக்கு சேவை செய்ய வேண்டும். அப்போ அவர் ராஜாவென்றால் அவருக்கு என்ன செய்வோம்? சேவை செய்வோம். If he is the Lord of our life and the Christ is the King of our life, we will serve him. We won't be the master of our life, we will be the servant. Serve him. Whatever he says, we will do. Wherever he sends, we will go. என்ன சொன்னாலும் செய்வோம், எங்கே அனுப்பினாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? போவோம். அவரோடு நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல உறவோடு இருப்போம். அவரை பகைச்சு கொள்ள மாட்டோம், ஏன்னா அவர் ராஜா. அவர் நமக்குள்ள ராஜாவாக இருந்தால் நம்ம பாவ சாபத்தின் மேலெல்லாம் நமக்கு வெற்றி கொடுப்பார். He is the king of our life. He will give us victory over all our sinful nature. எல்லா பிசாசுகிறிய வெளியே போயிடும். அவர் ராஜாவாக இருந்தால் வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வெற்றி இருக்கும். He will rule.
கிறிஸ்து கருமையானவர்களே, அவர் ராஜா இருந்தால் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். He will be revealed in our life. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் யார் வெளிப்படுகிறது? Who is being revealed in our life? Is the King, the Lord Jesus Christ, or are we revealing ourselves, our fallen nature? அவரை பற்றி சொல்கிறதுக்கு யாரை அனுப்பினார்? யோவான் ஸ்நானகனை அனுப்பினார். அவர் சொன்னார், அந்த வனாந்தரத்தில் வழியை ஆயத்தம் பண்ணுறதுக்காக அவர் யோவான் ஸ்நானகரை அனுப்பினார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். He proclaimed the kingdom of God is near, repent. The kingdom of God is near. That was the message of John the Baptist. Today the Lord has given us the Holy Spirit, and the Holy Spirit is telling, the King is coming, be ready. The King of Kings is coming, be ready, repent and be ready for his coming. It's the Holy Spirit is telling each and every one of us, repent and be ready for the King of Kings. In Isaiah chapter 40 verse 4 it says, Isaiah 40:4-5 யாராவது வாசிக்கிறீங்களா? 3-4 யாராவது வாசிக்கிறீங்களா? ஏசாயா 40:3-4, 3 and 4. அடுத்த வசனம் வாசிச்சிருங்கம்மா. கர்த்தரின் மகிமை வெளிப்படும். எல்லா ஆண்டவர் சொல்றாரு, every valley should be brought down, will be exalted. Every valley should be exalted. Every mountain and hill should be made low. Crooked way should be made straightened. The rough places should be plain. ராஜா வருகிறார். என்ன சொல்லியிருக்கு? பள்ளங்கள் எல்லாம் நாகணும் நிரம்பிட வேண்டும், சகல மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்பட வேண்டும், கரடு முரடானவைகள் கோணலானவைகள் செவையாக்கப்பட வேண்டும், கரடு முரடானவைகள் சமமாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமை மாம்சமான யாவர் மேலும் வரும், அதை கண்கள் காணும். கண்கள் காணும். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து பார்ப்போம். சங்கீதக்காரர் சொல்கிறார், 139வது சங்கீதம் 23 in Psalms 139:23 யாராவது வாசிக்கிறீங்களாம்மா? தொடர்ந்துமா. வேதனை ஆமாம். Search me, O God, and know my heart. Try me and know my thoughts, and see if there be any wicked way in me, and lead me in the way of everlasting. Lord, search me, Lord. என்ன ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, என் வழி எப்படி இருக்குன்னு எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. உங்கள் வழியில் நடக்கிறேனா, என் வழியில் நடக்கிறேனா? உங்கள் வழியில் நடக்கிறேனா, என் வழியிலே நடக்கிறேனா என்று எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. Search my heart, Lord. Try me, Lord. Show me, Lord, where I am walking. சொல்றாரு, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். பள்ளம்னா என்ன? இன்னைக்கு ரொம்ப கவலை, ரொம்ப கண்ணீர், ரொம்ப பிரச்சனை, ரொம்ப போராட்டம், பாரத்தோடு கீழே இருக்கிறோம், நோக்கி பார்க்க முடியல. நம்ம பாரம் நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்கு? அழுத்திட்டுருக்கு, கீழே அழுத்துது, கீழே அப்படி இருக்கிறோம், பாரத்தோடு இருக்கிறோம், எழும்ப முடியல. கிறிஸ்து கருமையானவர்களே,
வருகைக்கு ஆயத்தமாக முடியல. ஆண்டவர் சொன்னார் லூக்கால, உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் உலக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நினையாத நேரத்தில் அவர் வருவார். உலக காவலை உங்களை இழுத்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே பார்க்க முடியாது, கீழே தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, வருகைக்கு ஆயத்தப்பட மாட்டீங்க. ஆகையினால கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடும், கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை ஆதரிப்பார். He cares for you. He cares for each and every one of us. He loves us. He gave himself for us. அவர் ஜீவனையே நமக்காக கொடுத்த ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கீழே அப்படியே விழுந்துடாதீங்க, மேலே எழும்பி வாங்க. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிடுங்கள். பிலிப்பியர் 4:6 உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்கள் இருதயம் சிந்தனை எல்லாத்தையும் இயேசு காத்துக்கொள்வார். ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நான் இந்த பள்ளத்தாக்கில் போனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட, நான் பயப்பட மாட்டேன். அந்த விசுவாசத்தோடு நம் கர்த்தரை நோக்கி ஜெபித்து அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மளை என்ன பண்ணுவார், அப்படி கீழே முழுகிறாதபடி தூக்கி எடுப்பார். ரெண்டாவது, மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும். The mountains and the hills should be brought low. மலை குன்றுனா என்னங்க? What is mountain and the hill? பெருமை. நான் என்னால் எல்லாம் செய்ய முடியும், இங்கே யாரும் வேண்டாம், நான் போய் ஆண்டோடைய சமூகத்திலாம் காத்திருக்க வேண்டாம், என் பலத்தினால எல்லாம் செய்வேன், நான் என் காலையில் போய் ஜெபணும், ஏன் நான் ஒரு வாசிக்கணும், எனக்கு தான் ரொம்ப நாளில் சின்ன பிள்ளையிலே எனக்கு வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்களே, இன்னும் ஏன் அவர் பாதத்தில் போய் அமரணும், எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவர் உதவி எனக்கு வேண்டாம், நான் எல்லாத்தையும் செய்ய என்னால் முடியும். பெருமை, judging people, மற்றவங்களை குற்றப்படுத்துகிறது, நியாயம் தீர்க்கிறது, சுயநீதியிலே நிலைத்திருப்பது, condemning people, thinking that you are the right and others are all wrong. Pride. ஆண்டவர் சொல்றாரு, பெருமை உள்ளவளுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவளுக்கு கருவை தர. அவ எப்படி தாழ்மையாக இருக்கணும்ட்டு இயேசு நமக்கு கற்று கொடுத்தாரு. He taught us how we should be humble. He was God, but he humbled himself and took a form of the man, and he humbled himself to the point of the cross. அவர் தேவன், ஆனால் அவளை தாழ்த்தினார், வெறுமையாக்கி மனுஷ ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வந்தார், சிலுவையின் மரண பரிந்தம் தன்னை தாழ்த்தினார். யாருக்காக? நமக்கு என்ன தகுதி இருக்கு? பாவிகளாகிய நமக்காக தம்மை தாழ்த்தினார். சீஷருடைய காலை கழுவிட்டு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படித்தான் செய்யணும்ட்டு என்ன பண்ணாரு? கற்று கொடுத்தாரு. எருசலேம்ல தாழ்மையுள்ள சாந்தமுள்ள ராஜாவாக கழுதை மேல வந்தார். He taught us how to be humble. He taught us how to be humble. If that pride is there, it is for your own destruction and for my own destruction. We should humble before the Lord. நான் என்ற அகம்பாகம் இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் உடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உயர்ந்திருக்க வேண்டும், தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நான் இல்லை ஆண்டவரே, நீங்க தான். Not I, Lord, but you. Let your will be done. Help me to always be submitted to you, Lord. Let me not be arrogant. Let me not be proud. Help me, Lord, to be humble always. எனக்கு தாழ்மையோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா, கட்டுத்தாங்க. அந்த பெருமை வரும், அந்த மூலையில் வந்து உட்காரும். Rebuke it in the name of Jesus Christ. பிசாசு அங்கே தான் வந்து பேசுவான்.
At once rebuke it. அங்கே உட்காராது, ஓடிடும். பெருமையான எண்ணம் வரும்போதெல்லாம், ஓ நல்லா செஞ்சுட்டேன், நான் அப்படி இப்படி நல்லா பாடுறேன், நல்லா நடத்துகிறேன், அந்த உள்ளத்தில் என்ன வந்தால் ஏசு நாமத்தில் செபிக்கிறேன் போ பிசாசேன்னு சொல்லுங்க. உங்களையே உயர்த்த எந்த நேரத்தில் வந்தாலும் யூ ரிபியூக் இட், பிகாஸ் இட்ஸ் நாட் த வாய்ஸ் ஆஃப் காட், இட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் டெவில். Devil is the one who is proud and he wanted to become like God. அவன் நாம் பெருமையுள்ளவன், தேவனை போல ஆக வேண்டும் என்று பெருமைனவன். நமக்குள்ள அந்த எண்ணம் வந்தால் கூட அதை கடிந்து அப்புறப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோம். Third, it says crooked ways. கோணலானவைகள். கோணலானது என்னது? Sometimes they say he's a crook அப்படின்வாங்க, இல்லை இஸ் குறுக் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுக்குனா என்னது? திருடு, பொய், பித்தலாட்டம் எல்லாம் இல்லை, மாய்மாலம், ஏமாத்துறது, அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா அவனை குறுக்குன்னு தான் சொல்லுவாங்கல்ல. கோணலாத எல்லாம் என்ன ஆகணும்? செவ்வையாக வேண்டும், சரியாக வேண்டும். Lying, stealing, cheating, gambling, all those things are crooked ways. If you are going in the crooked way, repent and come back to the Lord. ஆண்டவரே, நான் கோணலான வழியில் போயிட்டுருக்கான்ப்பா, என் பாதை சரியா இல்லை, என்னை மன்னிங்க ஆண்டவரே, உங்ககிட்ட வர உங்கள் பாதைகளை நீங்கள் நடத்துங்க. Repentance. That's why the Holy Spirit says, repent and make straight the way for the Lord. மூணாவது, கரடு முரடான பாதை. கரடு முரடானதுன்னா என்ன? இங்கே கொஞ்சம் நல்லது, இங்கே கொஞ்சம் கெட்டது. இங்கே நல்லதும் இருக்குது, என்னதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. பெருமையும் இருக்குது, அப்புறம் என்னையும் இருக்குது. ஒரு இடத்துல தாழ்மையாக இருக்கோம், ஒரு இடத்துல பெருமையாக இருக்கிறோம். ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல அன்பாக பேசுகிறோம், இன்னொரு இடத்துல சபிக்கிறோம். ரெண்டும் இருக்குது உள்ளுக்கு. நல்ல குணமும் இருக்குது, கெட்ட குணமும் இருக்குது. அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அனலுமின்றி குளிருமின்றி ஜீவித்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு, பாந்தி பண்ணி விரும்பப்பட்டார். இப்படியும் அப்படியும் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. பரவாயில்ல, நான் கொஞ்சம் நல்லவன் தான், நான் ஹூ இஸ் பர்ஃபெக்ட் அப்படி தான் கேட்பாங்க. ஹூ இஸ் பர்ஃபெக்ட்? நோபடி இஸ் பர்ஃபெக்ட். பட் we should submit to the Lord. Every time we sin, we commit to the Lord and be cleansed by the blood of Jesus Christ and ask the Holy Spirit, Lord, transform me in your likeness. And that comes when we spend time with the Lord. So if a path is rough, come and have the personal relationship with the Lord. He will transform us. அவர் தான் நம்மளை என்ன பண்ணுவார்? மாற்றுவார். The Holy Spirit will transform us if you desire. அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். அவருடைய சாயலில் மாற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கிறிஸ்து கருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் எப்படி இல்லை? ரோமர் 14:17 என்ன சொல்லுது? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாயிருக்கிறது. நீதியுள்ள வார்த்தை. நம்ம ஒவ்வொரு தேவனோடும் மனுஷனோடும் சரியான உறவுகளுக்குள்ள, அன்பான உறவுக்குள்ள, தேவனை முழுமனதோடு நேசித்து ஒருவரை ஒருவர் முழுமனதோடு நேசிக்கிற ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை. அவரோடு நாம் சரியான உறவுகளுக்குள்ள இருக்க, உலகம் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத சமாதானத்தை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். The peace that passeth all understanding. Jesus said, my peace I give it to you, not as the world gives. My peace I give it to you. So when we are following the King of Kings, the peace of God will rule our heart. And it is a joy of the Holy Spirit. எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக
இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு அந்த பவனி வரும்போது யாருடைய சந்தோஷம் இருக்கணும்? Whose joy? When you shout Hosanna to the Lord, whose joy should be there? The joy of the Lord. The joy of the Lord. So, as we follow Him, as we submit to Him, the joy of the Lord will be with us. We will live a righteous life. கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே ராஜாவாக இருக்கிறாரா? Is Christ the king of your life? Are you seated on your own throne and doing things according to your own will? ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். அவர் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்றால் உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள். Make straight your ways. Valley should be lifted up, hills should be brought down, crooked way should be made straight, and the rough way should be smoothened. Make straight your ways. The king is coming. ராஜா வருகிறார். ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் வழியிலே நடக்க, நம்முடைய வழியில் அல்ல, இயேசுவின் வழியிலே நடக்க ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் எப்படி ஜீவிக்கிறோம் என்று எங்களுக்கு காட்டும் ஐயா. உமக்கு நாங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு எங்கள் சிங்காசனத்தை நேர் அமர்ந்திருக்கிறீரா? எங்கள் சுயம் அமர்ந்திருக்கிறதா? எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர். நீர் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். கர்த்தாவே, உம்மை தாழ்த்தி எங்களை உயர்த்தியிருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. Lord, if we have brought you down and exalted ourselves, please forgive us, Lord. Forgive us, Lord. Help us, Lord, to submit to your rule. உம்முடைய அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. உம்மை எங்கள் ராஜாவாக உயர்த்தி உமக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். மெய்யாகவே நம் தேவனுக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, நாம் யாவரும் எழுந்து கீதம் 147 பாடுவோம். பவனி சென்றார் ராஜா, அவ்வழியில் காணிக்கையும் தசம்பாகம் எடுக்கப்படும். அவனிதரே மறைவே
ஜெபம் செய்வோம். Dear Lord, Heavenly Father, we thank and praise you, Lord, for all your blessing. All that we have, it's from you, Lord. We thank and praise you. Even today, as we have brought our gifts before you, our offering to you, we pray, Lord, that you'll receive this offering and bless it, Master, and use it for your kingdom. Let your holy name be glorified. Lord, with this offering, we offer ourselves to you, Lord. Take it and use it for your glory. We commit everything to you. Let your holy name be glorified. அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நாங்கள் காணிக்கை செலுத்த எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு இருக்குமெல்லாம் உம்மிடத்திலிருந்தே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் செலுத்தியிருக்கிற இந்த காணிக்கையை கர்த்தர் கிருபையாய் அங்கீகரித்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் பெருக்கத்துக்காக எடுத்து உபயோகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் உடைய கரத்தில் எடுத்து உபயோகியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். சபை அமரவும். மீண்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவரையும் இந்த குருத்தொலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். There is a visitor in our midst. John Kirvakaran from Tirunelveli, India, Jayanti's brother and sister-in-law. எழுதிருக்கீங்களா? வெல்கம் யூமா. Any other visitors in our midst? மெய்யாகவே இட்ஸ் நைஸ் டு see உங்களையும் யாவரும் பார்க்குறது ரொம்ப அருமை சந்தோஷமாக இருக்கிறது. இட்ஸ் குட் டு see for a second Sunday we have many of you here because of Palm Sunday. All right, it comes to announcements. இன்றைக்கி பீட பூக்களை தந்தவர் Mr. and Mrs. Jivanathan and family, grandson Master Maxime Varman, birthday and Thanksgiving. Thank you, Ma. We also have coffee fellowship contributed by Mr. and Mrs. Jivanathan family. Beginning for நாளையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா is a holy week. From Monday until Thursday we will have everyday service. காலையில் 8 மணிக்கு நமக்கு service நடக்கும். Monday Thursday on the 17th. So we expect எல்லாம் இந்த service கலந்து கொண்டீங்களா will be nice, better. Then Good Friday service on the 18th at 12 noon. Good Friday service at 12 noon is a Holy Communion service. No, sorry, Monday Thursday Holy Communion and Good Friday service on the 12 noon. We have MSF organized பண்ணிருக்காங்க. There's a Gotong Royong on Saturday, that is after Good Friday. I know elderly people, but younger people can come part. All younger people also can take part. Come and see what you can do, how you can do for our church. பார்த்து கலந்துங்க. There's no Sunday school on the 20th of April. There won't be Sunday school. And the Resurrection Sunday will be at 8:30 a.m. குறிச்சிங்க. Resurrection Sunday, that is on the next Sunday, is at 8:30 a.m. Not 9 o'clock, 8:30 a.m. There will be Communion Sunday. Our pastor is still on medical leave until the 20th of April. Praise God, his eyesight is okay. He's actually in Penang. He's coming back today after the memorial service of sister-in-law. So probably for the Holy Week he will participate in our midst. MYF, 24th April, they have 8 a.m. via Zoom, they can fasting and sharing. And also on the 27th April and also on the 29th April. All the 27th April is a physical. On the 29th again via Zoom they are doing. So we encourage them. MYAF will be iDrive. I think I've been talking about பேசிட்டு இருக்காங்க. It's a project that
you all can participate. Around 50 ringgit towards this cause will be good. Then the spectacle, they are doing a lot of things. So support this ministry. Gotong Royong, I already told already, 19th. Gift of Hope, I think 15th April is the last day for 30th, extended to 30th. So we are supporting, Myanmar gone through a lot of turmoil there. We supporting the children, been supporting the children for a long, long time. So please, it's 150 ringgit per child. So support this ministry. So those who need any forms and everything, go and see Sister Jayanti or Brother Rajan. On the May 1st, we'll have a family day in Banting, Chukura Stadium at Banting. So I think most of the names should be given to Brother Sam. So name this is a free entrance. Take part in this May 1st as a district. Music and worship, the Resurrection Sunday choir practice will be doing after the service. Those choir members, please come and participate in the practice. Also, MSF, choral speaking, will be after the service today in fellowship area. It will be done in fellowship area. So please stay back for those who are participating. That's about announcement. And thank God we are able to celebrate this wonderful Palm Sunday service. So now I call upon Pastor to give benediction. ஜெபம் செய்வோம். Let's pray. எங்கள் அன்பான ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தராகியதவனே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாடி உம்முடைய சமூகத்தில் களிக்கூற எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் எருசலேமிலே பவனி சென்ற அந்த பவனியை நினைவு கூர்ந்த ஆண்டவரே, நீர் ராஜா என்று நாங்கள் ஆண்டவரை அறிக்கையிட்டு உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகியதவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்கள் உள்ளத்தில் ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து உம்முடைய வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுமாப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றுமாய் ஆட்கொண்டு வழிநடத்த செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. உம்முடைய சுவிசேஷம் எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை குறித்து நாங்கள் எப்பொழுதும் புகழ்ந்து பேச வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எத்தனையோ மக்கள் ஆண்டவரை இன்னமும் அறியாமல் இருக்கிறார்கள், அழிந்து போய்கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவராகியதவனே, நீர் ராஜாவாக இருந்தும் கூட கர்த்தாவே உம்மை காண முடியாதவர்களாக இருக்கிறார்களே, கிருபையாய் ஆண்டவரே அவளுக்கும் சுவிசேஷம் ஆண்டவரை அறிவிக்கப்படத்தக்கதாக அநேக ஊழியக்காரரை எழுப்பும் ஆண்டவரே, அனுப்பும் ஆண்டவரே. தேசம் முழுவதிலும் ஆண்டவரே உடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றுமாய் ஆட்கொள்ளுங்கப்பா, வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா தீமைக்கும் விலக்கி கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகவத்தனமாய் காத்துக்கொள்ளுமாப்பா. நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் அருமையான போதகர்களுக்கு நீ தந்த ஆண்டவரே சுகத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் தொடர்ந்து ரெவரன் வின்சென்ட் ராயரோடும் ஆண்டவரே ரெவரன் ஜானோடும் நீர் தொடர்ந்து இருந்து அவளை தொடர்ந்து ஆசீர்வதித்து அவளையும் அவள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நீர் எங்களை அனுப்பும் ஆண்டவரே. மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள கிருபை தாங்க. இந்த வாரத்தில் ஆண்டவரே, இந்த பாடுபட்டும் வாரத்தில் உம்முடைய பாடுகளையும் மரணத்தை நாங்கள் தியானிக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே உம்முடைய எவ்வளவாக நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. முற்றுமாக ஒப்பு கொடுத்து ஜீவிக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனைக்கு பிறகு நடக்கிற இந்த ஐக்கியத்திலும் கர்த்தருடைய கிருபை இருந்து ஆண்டவரே இந்த உணவை தந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த உணவையும் ஆசீர்வதித்து இந்த ஐக்கியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்குள்ளாக ஐக்கியமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தயவுசெய்து அமர்ந்திருங்கள்.